ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வந்து அரிசி உப்புமா கலர்றாங்க, அதனால் அதை டக்குன்னு வீடியோ எடுக்கிறேன். அரிசி வந்து பச்சை அரிசியை உடைச்சது 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு சீரகம் போட்டிருக்காங்க, கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயம், தேவையான உப்பு. அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்காங்க. நார்மல் ஆயில் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்காங்க. கடுகு வெடிச்சிருச்சு. எடுத்து வச்சுருந்த ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் துருவல், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துட்டாங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துருக்காங்க. 1 டம்ளர் அரிசிக்கு ப்ளஸ் பருப்பு 1/4 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்கம்மா. ஏன்னா அது நல்ல பழைய அரிசி, அதனால் வந்து தண்ணி நல்லா தாங்கும். அதனால் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்காங்க. இதை நம்ம கலரிட்டு குழக்கட்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். தண்ணி நல்லா திளைச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த அரிசி பருப்பு உடைச்சதை சேர்த்து கலரலாம். நல்லா கலரிட்டு குழக்கட்டைகளாக பிடிக்கும்போது பார்க்கலாம். நம்ம அந்த கலரினதை பாருங்கள், குழக்கட்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். நம்மளோட அரிசி உப்புமா குழக்கட்டை சீக்கிரமாக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.